இந்த ட்ரெயின் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ரெண்டாவது ஸ்லோட்டை வச்சு உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது? நான் ஆக்சுவலாக அடையார்லேருந்து வரேன். அடையார்லேருந்து வரும்போது தாம்பரம் போகிறதா இருந்தால் இந்த ட்ரெயின் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இறங்கி திருப்பி தாம்பரத்துக்கு ட்ரெயின். ஸோ ஃப்ரம் தாம்பரம் அந்த ஏரியா அந்த லைனில் போகிற எல்லா இதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா பஸ்ஸில் போனால் ரொம்ப லேட்டாக இருக்கும். ஸோ இதில் போனால் 20 minutes 40 minutesக்குள்ளே. ஆமாம். ஸோ அந்த லைனில் போகிற எல்லா இதுக்குமே எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். குரோம்பேட் காலேஜ் போகிறவங்க, ஸ்டூடெண்ட்டு, வேலைக்கு போகிறவங்க இல்லைன்னா பஸ்ஸில் மாறி கீறி ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இதுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுவாங்க. வணக்கம் சார். ஹை கிளாஸ் ஸ்கீம் சார். இது மக்களுக்கு பயன்பட உள்ள இருக்கும். இது வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பட் இன்னும் ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், பொழுதுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் மக்களுக்கு. இந்த பயன்பாடை இப்போ பாருங்க, இன்னைக்கு மக்கள் பாருங்க, ஒரு 4 நாள் தான் ஆகுது. நல்ல மக்கள் ரொம்ப சபிஸ்டிகேஷன்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க, ஈஸியாக இருக்குது சார். சந்தோஷமான இது அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ சார். Yes, actually ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா as a hardcore vegetarian who has been living in my own locality for like my entire life, இது ஈஸியாக இருக்குது. Like I don't have to no longer go to Gindi from my college. அதுக்கப்புறமா I just have to get down at St. Thomas Mount and then have to change the train. All the time cut ஆயிடுச்சு. Like a lot of time has been cut. I'm Mohit and I'm a third year BTech in air student of SRM, Institute of Science Technology, Kattagalpur. ஆமாம், வேலை சரி தான். எஸ், பெஸ்ட்டாக இருக்குது.